ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன விளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் மதுரை தாங்க கிளம்பிட்டுருக்கோம். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிளானை போட்டாச்சு. ஸோ ஃபேமிலியோடு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ராமேஸ்வரம் போயிட்டு வந்தோம் இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னொரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா விசேஷத்தை முடிச்சுட்டு அந்த சிவன் கோயிலில் போய் நல்லா பட்டையெல்லாம் போட்டு சாமியை கும்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு 7 மணிக்கேவும். கிளம்புனோடனே பார்த்தீங்கன்னா நான் என்னால் கிளிப்ஸ் எடுக்க முடியல. ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போகிற வழியில் தான் எடுத்து திருமங்கலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தோங்க. நாங்கள் கிட்டத்தட்ட வீட்டுக்கு வரவே 10 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஏன்னா அங்கேருந்து கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா நாங்கள் 7 மணிக்கு மேலே தான் எங்கள் ஊர்லேருந்தே கிளம்புனோம். அதனால் பார்த்திங்கன்னா பஸ்ஸும் அடுத்தடுத்து வந்தாலுமே ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்துச்சு. நைட் டைம்ங்கிறதுனால ஆளும் பார்த்திங்கன்னா அவ்வளோவா இல்லவே இல்லை. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. அங்கேயும் முடிச்சுட்டு இங்கேயும் முடிச்சுட்டு அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு அலையும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு மேலே. அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு வீடியோ எடுக்கவே தோணலை. இருந்தாலும் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். நம்ம எடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் மதுரை வந்தாச்சு. வந்து பார்த்திங்கன்னா பெரியார் பஸ் ஸ்டாண்டில் இறக்குறதுக்காக நாங்கள் நின்றுட்டுருந்தோம். இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்லோவாக போச்சுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் ஆளே இல்லை, அவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு. 10 மணிக்கு மேலே தான் இங்கேயே நாங்கள் வந்தோம் பெரியாருக்கு. நாங்கள் ஏறினது என்னவோ 9 மணிக்கு மேலேயே ஏறிட்டோம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஆளே இல்லை, அவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு. அவங்க வரணும்னு நினச்சா வந்திருக்கலாம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சா, எங்களுக்கே ரொம்ப கடுப்பாயிருச்சு. ஸோ போங்கடா வீட்டுக்கு போய் பேசான்ட்டு மட்டையாயிடலாம் அப்படின்ட்டு தான் போனதே. வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தோம். நாங்களும் பார்த்திங்கன்னா எப்பா ஒரு வழியாக வீடு வந்துருச்சுடா அப்படின்ட்டு நாளைக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். எந்த கோயில்னு பார்த்திங்கன்னா அழகர் கோயிலுக்கு தான் நாங்கள் போகிறோம். நான் போனதே கிடையாதுங்க. நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஸோ எப்படி இருக்கும் எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே இருக்குது. நாங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா நம்ம பார்க்காத கோயில் வேறையா, அதனால் பார்த்திங்கன்னா இப்போயே நாங்கள் புளி சாதம் எல்லாமே தயார் பண்ணி வச்சுட்டோம். காலையில் பார்த்திங்கன்னா வெள்ளனே போனால் தான் நம்ம ரிட்டன் வர முடியும். ஏன்னா அங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ராவலாக இருக்கும் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா நாங்கள் வெள்ளனையே கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சாதம் எல்லாமே நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டோம். புளி சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தோம். எல்லாருக்குமே சேர்த்து தான் ரெடி பண்ணியிருந்தோம். புளிக்கு பார்த்திங்கன்னா அம்மாச்சி புளியெல்லாம் கரைச்சி வச்சுருந்தாங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லாவே இருந்துச்சு. அதோடய ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா சீரியஸாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அப்படியே சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க கிண்டிகிட்டே இருந்தாங்களா, நான் பார்த்திங்கன்னா அப்படியே குழம்பு மாதிரி இருக்குல்ல அந்த இதை பார்த்திங்கன்னா அப்படியே ஊற்றிட்டே இருந்தேன். ஓகே, அது முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் கிண்டி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு சர்ப்ரைஸான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா எங்கள் சித்திக்கும் எங்கள் சித்தப்பாவுக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கல்யாண நாள். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா கிஃப்டாக நாங்கள் ஃபோன் தான் வாங்கியிருந்தோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். சிம்பிளாக தான் இருக்கணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. சித்தப்பா அவ்வளோ ஹையாக எதிர்பார்க்க மாட்டாங்க. சும்மா யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும், யூடியூப் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு போதும் அப்படிங்கிறது மாதிரி. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியான ரேட்லேயே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மெயினாக ஃபோன் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஃபோன் வச்சுருந்தது ரொம்ப பழசாயிருச்சு. ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி ஓகே, கல்யாண நாளுக்கு சர்ப்ரைஸாக கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு பிளானை போட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நைட்டே ஆயிடுச்சு. அவங்களுக்கு காலையிலேருந்து பார்த்திங்கன்னா தெரியவே தெரியாது. சர்ப்ரைஸாக பார்த்திங்கன்னா இங்கே மதுரைக்கு வந்ததுக்கப்புறம் கொடுத்தது அவங்க முகத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷங்க. சீரியஸாக அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. ஏன்னா அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் கலாச்சிக்கிட்டு தான் இருந்தோம். ஃபோன் வேணும், ஃபோன் கூட வாங்கி தரமாட்டிக்கா அப்படிங்கிற மாதிரி கலாச்சி உருண்டு நல்லா விளாண்டுட்டு இருந்தோம். சடனாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுவோம். அவருக்கே அதை ஏற்றுக்க முடியலை. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த ஃபோனை பார்த்திங்கன்னா திருப்பி பார்த்துட்டே இருந்தார். அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி நமக்கு பிடிச்சவங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே குட்டி குட்டியாக சர்ப்ரைஸ் பண்ணும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதை சொல்ல வார்த்தையே இருக்காதுங்க. காஸ்ட்லியாக தான் தரணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அவங்களுக்கு பிடிச்ச பொருள் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தாலே போதும், அவ்வளோ ஹாப்பியாகிடுவாங்க. அவங்கள பார்த்திங்கன்னா நீங்கள் சீரியஸாகவே அது நேரில் பார்த்துருந்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. சரி அப்படின்ட்டு நாங்கள் நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு உறக்கத்தை பிடிச்சாச்சு. நல்ல உறக்கங்க சீரியஸாகவே. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மார்னிங் எழுந்திரிச்சு வெள்ளனே குளிச்சு கிளம்பியாச்சு. பாருங்கள், இங்கே யாருமே எந்திக்கவே இல்லை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6:30 தான் ஆகுது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா நாங்கள் மேக்கப்ஸ்லாம் போட்டு ரெடியாக இருந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் மாமா வீட்டுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். போயிட்டு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு விசிட்டை போட்டு சரி அங்கே போய் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருந்தால் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு தான் பிளானை போட்டு வச்சுருந்தோம். பட் அவங்களே பார்த்திங்கன்னா அப்போ தான் எந்திரிச்சாங்க. சரி ஓகே, எங்கள் அக்கா மட்டும் எந்திரிச்சிட்டு இருந்தாங்க. மாமா பார்த்திங்கன்னா தூங்கிக்கிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் நேரம் விசிட்டை போட்டு கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். ஏன்னா இப்போ போனால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும்னு ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்காக பார்த்திங்கன்னா வரசாக கிளம்பிகிட்டு இருந்தோம் நாங்கள்.
ஃபுல்லாரும் பார்த்திங்கன்னா சாப்பாடு பார்த்திங்கன்னா அம்மாச்சி வீட்டில் இருந்துச்சு. ஓகே அப்படின்ட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருக்கும். அங்கே போய் நல்லா சாமியை கும்பிட்டு இலை அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி பார்த்திங்கன்னா பேக்லேயும் வச்சாச்சு. வச்சு முடிச்சதும் பார்த்திங்கன்னா அப்படியே நாங்களும் பொறுமையாக தேவையான திங்ஸு சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையுமே இந்த நொறுக்கு தீனி இருக்குது பார்த்திங்களா, அதுதான் நமக்கு மெயினு. ஏன்னா பஸ்ஸில் போகிறதுக்கு அதுதான் கம்பெனிக்கு நமக்கு. அதனால் பார்த்திங்கன்னா அதை தான் நாங்கள் வாங்கி அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டே போனோம். போயிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா பஸ்ஸு தாங்க தேடிட்டு இருந்தோம். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா கூட்டமாக இருந்துச்சு. ஏன்னு தெரில, லீவு சமயம் அப்படிங்கிறதுனாலயா என்னன்னு தெரியல. பஸ்ஸை பார்த்திங்கன்னா தேடிட்டு இருந்தோம். கடைசி பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸே கிளம்ப போச்சு. நல்ல வேலை பிடிச்சிட்டோம் நாங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே இருந்துச்சு. நாங்கள் போய் நல்லா தாராளமாக உட்காந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ செம்மையாக இருந்துச்சுங்க. கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா ஸ்டாப்பில் போட்டிருந்தாங்க. சரி அப்படின்ட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த அப்போ இருக்குது பார்த்திங்களா, இனிப்பு அப்பம், இனிப்பு வடைன்னு சொல்லுவாங்க, அதை தான் வாங்கியிருந்தோம். வாங்கி பார்த்திங்கன்னா அதை தான் மேய்ஞ்சிட்டு இருந்தோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க இதை சாப்பிட்டு. பஸ்ஸும் பார்த்திங்கன்னா எடுத்துட்டாங்க. அதை தான் வாங்கி நானும் அவனும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு இருந்தோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீரியஸாகவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து பேசாத கதையெல்லாம் பேசுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் நானும் அவனும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் பேசி சிரிச்சிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு செம்ம டயர்டுங்க. உண்மையாகவே போகுது இவ்வளோ தூரம் போகும் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அழகர் கோயில் நாங்கள் என்னமோ பக்கத்தில் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா மதுரையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் ஓகே பக்கத்தில் தானே இருக்கும், நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சி போனோம். பட் இவ்வளோ தூரம் இருக்கும் நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லைங்க. உண்மையாகவே அவ்வளோ டயர்டாகிடுச்சு. ஏன்னா நாங்கள் கிளம்புனது என்னவோ 6:30க்கு மேலே தான். ஆனால் அங்கே போய் இறங்குனது என்னவோ 8 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நம்ம 2 மணி நேரம் ட்ராவல் மாதிரி இருந்துச்சு. பஸ்ஸு உருட்டுனதுனாலையா இல்லை என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் ரொம்ப ட்ராவலுங்க. சீரியஸாகவே அவ்வளோ கடுப்பாயிருச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா போட்ட மேக்கப்பு கலைஞ்சிருச்சு. நம்ம சீவிட்டு வந்த தலையெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பங்கரையாக ஆகிப்போச்சு. அந்தளவுக்கு ரொம்ப இதாகி போச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த தெப்பக்குளத்தில் பார்த்திங்கன்னா தெப்பக்குளம்ல அந்த அழகர் ஆற்றுல இறங்குவார் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கும்ல, அதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லு தண்ணி விட்டுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ செமையாக இருந்துச்சு. அதை தான் பார்த்துட்டே போனோம். வேறு லெவலில் இருந்துச்சு அதோடய ஃபீலேவும். கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா வெயில் அடிக்கவே இல்லை. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மோடம் போட்டுருந்துச்சு. மழையும் பார்த்திங்கன்னா லைட்டாக தூத்தல் விழுந்துகிட்டே இருந்துச்சு. அழகர் கோயிலுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 24 கிலோமீட்டர் இருக்குங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. பட் இவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உருட்டுன்னு தான் உருட்டியிருக்காரு போல். அதனால தான் எங்களுக்கு ரொம்ப ட்ராவலான மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அப்புறம் தாங்க அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி நாங்களும் கிளம்பியாச்சு. போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்காத கடையெல்லாம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இங்கெங்கே இதுனா இருக்காடா அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். நிறைய பாலம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டே போனோம். பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. ஏன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சமயம் பார்த்தா தான் நமக்கு உண்டு. என்றைக்காவது ஒரு நாள் இந்த சைடு வருவோம் பார்த்திங்களா, அப்போ தான் நம்ம இந்த மாதிரி செயல்லாம் பார்க்க முடியும். அதனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் ரசித்து பார்த்துட்டே போனேன். எனக்கு பார்த்திங்கன்னா பர்சனலாக ட்ராவலுங்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயமேவும் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதை விட நம்ம புதுசாக பார்க்குறது அதை விட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இந்த அழகர் கோயில் போகிற சைடுலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபுல்லும் பார்த்திங்கன்னா பச்சை பசேன்னு இருந்துச்சு. கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா சில்லுன்னு இருந்துச்சா, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வீடெல்லாம் பார்த்திங்கன்னா அழகழகாக கட்டியிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள். இந்த இதில் பார்த்திங்கன்னா அடிக்கடி வீடு எல்லாமே வரும். பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பச்சை பசேன்னு தான் இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு தான் இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்குங்க. உண்மையாகவே உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் பிடிக்குமா அப்படின்ட்டு சொல்லுங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பஸ்ஸிலேருந்து போகும்போது நல்ல ஒரு முரட்டு வரகம் போட்டாச்சு. ஏன்னா தாங்க முடியல. ஏன்னா உருட்டுன்னு உருட்டிட்டாரா. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் ஃபாஸ்ட்டாகவே போனார். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா உருட்டிகிட்டே தான் இருந்தார். இருந்தாலும் பரவாயில்ல நம்ம தூங்கலாம் அப்படின்ட்டு ஒரு நல்ல உறக்கத்தை போட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா இறக்கி விட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் எந்திக்கவே செஞ்சோம். அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக கிளிப்ஸ் எடுத்துருந்தோம். நாங்கள் அழகர் கோயிலுக்கிட்டே வந்தாச்சு. ஃபைனலாக வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் டீ அப்புறம் பார்த்திங்கன்னா வடை இந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அதனால் போனதும் பார்த்திங்கன்னா கடையை தான் தேடிட்டு இருந்தோம். உள்ளே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. இது அழகர் கோயில் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கே நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்ட்டு. உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த டே பார்த்திங்கன்னா உண்மையாகவே அவ்வளோ ஸ்பெஷலாக இருந்துச்சு. இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாதுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போ இவ்வளோ தூரத்துக்கு இல்லைன்னா நான் இப்படி சொல்லியிருந்திருக்கவே மாட்டேன். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவைனாலும் இந்த அழகர் கோயிலுக்கு வாங்க. அவ்வளோ செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சுற்றி பச்சை பசேன்னு தாங்க இருந்துச்சு. நமக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மைண்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். கோயிலில் சாமி கும்பிட்டு வரும்போது அவ்வளோ நிம்மதியாக இருக்கும்.
அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன பஸ்ஸில் போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரீ பஸ்ஸில் தான் போனோம். சீரியஸாகவே சூப்பராக இருந்துச்சு. நிறையா விஷயங்கள் பார்த்துட்டு போகும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் சாப்பிட்றதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக வண்டி நின்றுச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா கடன் இறங்கியாச்சு. இறங்குனதும் பார்த்திங்கன்னா வேலை நமக்கு சாப்பிட தான்டா போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பசிங்க அவ்வளோ பசியாக இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு டீ கடை இருந்துச்சு. அந்த டீ கடையில் போய் எல்லோரும் பார்த்திங்கன்னா டீ அடிச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு வடை வச்சுருந்தாங்க. ஒரு வடை பார்த்திங்கன்னா 10 ரூபா கிட்ட சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. நல்லாவே இருந்துச்சு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதை தான் வாங்கிக்கிட்டு இருந்தோம் நாங்கள். எல்லாத்தையுமே வாங்கிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கும் வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளானை போட்டாச்சு. அதுக்கு தனியாக வாங்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ரிட்டன் நாங்களும் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே போய் பார்த்திங்கன்னா ஒரு பிளேஸை பார்த்துட்டு அங்கே போய் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் போட்டு போயிருந்தோம். அவ்வளோதாங்க. இது நான் உள்ளே போகிறது மட்டும்தான் எடுத்திருக்கேன். இன்னும் கோயிலே எல்லாமே இருக்குது. அதை ஃபுல்லும் கடைசி வரை பாருங்கள். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எண்டுக்கு வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.